ஓம் நம சிவாய. என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கை பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையா போர்க்களம், கடைசி காலம், இதுக்கு மேல ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ
இந்த அளவுக்கு பார்க்க முடியாது, வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அதற்கு உண்மையா தகுதியானவர்கள் அந்த சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா மிக முக்கியமா 3 விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு மனுஷனுக்கு எதுல நிம்மதி வேணுமோ, எதுல சந்தோஷம் வேணுமோ, எது முக்கியமான தேவையோ அதுலயே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை. அதாவது சந்தேகம், எப்போதோ நடந்த கெட்ட விஷயம் இப்போ வந்து நிற்கும். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத துரோகம், பிரச்சனை, ஏன் அடிதடி கூட நடந்திருக்கலாம். கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம். உங்களுக்கு எதிராகவே உங்களது கணவனும் மனைவியும் நிற்பாங்க. எல்லாம் சூழ்நிலை கைதி தான். யாருமே வேணும்னே பண்ணுறது கிடையாது. இந்த கிரக அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளார நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதே போல் குடும்பம், பணம், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரச்சனை. குடும்பத்துக்குள்ளார பணம் இல்லாமல் ஆத்திரப்பட்டு ஒரு குடும்பமே கந்தல் கோலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைனா குடும்பத்தால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? எது செஞ்சாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாதுதான் காரணம். ஒரு நல்ல வருமானம் கிடைக்காம, ஒரு நல்ல லாபம் கிடைக்காம, வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம். ஒரு வேலைக்கு போனாலும் வரக்கூடிய பணமும் செலவும் ஒன்றா இருக்கிறது. கடன் வாங்கி செலவு பண்ணுறது. அதாவது லாபம் கிடைக்கக்கூடாதுங்கிறது விதி இந்த காலகட்டத்தில். ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னா அங்கேயே நமக்கு ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. எங்கள் குடும்பத்தில், அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளார, பெற்றோர்களுக்குள்ளார. நீங்கள் இளைஞர்களாக இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மனமானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதத்துலையுமே நமக்கு பிரச்சனை தான் நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும், கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை நடக்கும், உறவுகளுக்குள்ளார பிரச்சனை நடக்கும், பெற்றவங்களுக்குள்ளார பிரச்சனை நடக்கும். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பொருளாதாரம், பணம். இந்த காலகட்டத்தில் இந்த பணத்தால் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு நிறைய உண்டு. அதோட உங்களுடைய அதிபதி இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கார், கணவன் மனைவி ஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப ஆத்திரப்படுவாங்க. நீங்கள் ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா அவங்க 2 பேச்சு பேசுவாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு அடி அவங்க 2 அடி அடிப்பாங்க. நீங்கள் முறைச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவங்க முறைக்கிறது. ஏன்னா உங்களுடைய அந்த வீரமும் கோபமும் ஆத்திரமும் அவங்கக்கிட்ட இப்போ போயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்? அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எதுவுமே செய்ய முடியாது, எதுக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது, விலகவும் முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற என் நண்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 90 நாட்கள் அப்படிங்கிறது மெயினாக பொருளாதாரத்தில் பெரிய வெற்றியை பெற போகிறீங்க. அப்போ அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா வேலை என்ன செய்யலாம், தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். என்ன வேலைக்கு போனால், என்ன தொழில் செஞ்சால் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்து பெரிய பணக்காரர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பணம் கொட்டக்கூடிய அமைப்பு எந்த தொழிலில் எந்த வேலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சரியாயிடும். பணம் தானே எல்லாமே. நம்ம வேணால் ஒரு தத்துவத்துக்காக சொல்லலாம், பணம் என்னடா, பணம் குணம் தானடா அப்படின்ட்டு. அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லாயிருக்கும். உண்மையாக பணம் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நாம் பேச வேண்டியதில்லை. பணம், நாமக்கிட்ட இருக்கிற பணம் ஆட்டோமேட்டிக்காக பேசும். அது இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. கம்மியான பணமாக இருந்தால் கம்மியாக சவுண்டு விடும், அதிக பணம் இருந்ததுன்னா பெரிய சவுண்டு விடும். அப்போ நமக்கு பதிலாக அந்த பணம் தான் பேசும். உங்களுக்கு பதிலாக பணம் பேச போகிறது இந்த காலகட்டத்தில். சரி, இப்போ இருக்கிறதுக்கான காரணம், இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்கள் நூல் பிடிச்சிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அது உண்மையாக நீங்கள் ஒத்துக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையோ நூலை பிடிங்க, காரணம் யாருன்னு அடி வரைக்கும் போய் கண்டுபிடிங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். உங்களால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையோ அந்த சூழ்நிலையோ ஆரம்பமாகி இருக்கும். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோக்கத்துக்கு எதெல்லாம் காரணமாக அமையுது அப்படின்னா, பல நேரங்களில் எப்பொழுதும் கோபத்தோடு இருக்கிறது, எப்பொழுதும் சந்தேக மனப்பான்மையோடு இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பழி வாங்கி ஆகணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு பண்ணிடுவீங்க. எவ்வளவு பெரிய நட்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கணவன் மனைவி, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் வச்சுருந்தாலும் சரி, ஒரு நிமிஷத்தில் தூக்கி போடக்கூடிய அந்த குணம், இது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் செய்கிற இடத்துல, உங்களுக்கு பணம் கொடுக்குற முதலாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் கோவப்படுற விதமே வேற. அந்த கோவத்தை குறைச்சிக்க வேண்டிய காலகட்டம்.
யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கூட அந்த கோபம் உங்களை புரிஞ்சிக்க விடாமல் தடுத்துரும். கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்கும். என்னன்னா, வேலை இழப்பு ஏற்படும், தொழிலில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு குறையும், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா பயந்து சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுருவாங்க. சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட சண்டை, வரக்கூடிய பணம் வராது. ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் லாபம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதில் இந்த கோபம், அவசரம், நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மெயினாக உங்களுக்கு பெரிய தடையை ஏற்படுத்தும். அதே போல் அதிக சந்தேகம். ஏன்னா உங்களுடைய மனசு இருக்குல்ல, ரொம்ப ரகசியமான மனசு, நிறைய யோசிப்பீங்க, ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் மனசுக்குள்ளார புதைச்சிக்கிட்டு வெளிப்படுத்துவீங்க. அப்பப்போ உங்களை மாதிரி தான் அவங்களும் நிறைய நம்மள்கிட்ட பொய் சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, தப்பான எண்ணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனால நல்ல கூட்டாளி மிஸ் ஆவாங்க, நல்ல உறவுகள் மிஸ் ஆகும், பெரிய தொழிலாம் தாமதமாகும், பெரிய தொழில் நஷ்டமடையும், நண்பர்கள் விலகிடுவாங்க, ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சந்தேகத்தால். அதே போல் யார் பேசுகிறதையும் யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல, கேட்க மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சரின்னு இறங்கிடுவீங்க. சில ஆலோசனை பெறதில் தப்பே இல்லை அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டு வரல. அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்குறதுல தப்பு கிடையாது. சில விஷயத்தில் அனுபவம் கண்டிப்பாக தேவை. அப்போ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாக உண்டு. அறியாத தொழிலில், தெரியாத தொழிலில், தெரியாத வேலையில் பணத்தை கட்டுவீங்க. உறவுகளை நம்ப மாட்டீங்க, தெரிஞ்சவங்கள நம்ப மாட்டீங்க, 3வது நபரை நம்புவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. வர வேண்டிய பணமும் வராது. ஏன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களாலே நடக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே போல் கடன், எப்படியாவது கடன் வந்துடும். உங்களுக்கு தெரியாமல், உங்களுடைய பதில் கேள்வி இல்லாமல் தானாகவே உங்களுக்கு கடன் சேர்ந்துக்கிட்டுருங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக ஒரு வேலையை, தொழிலை, நண்பர்களை இப்படி நம்பக்கூடியவர்கள் திடீர்னு நஷ்டமாயிடுச்சுன்னா எவ்வளோதான் கடன் வேணாலும் வாங்கி அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிடுவீங்க. லாபம் இருக்கவே இருக்காது, ஆனால் மீண்டும் மீண்டும் முதலீடு வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் உங்களை யார் சொல்கிறதையும் கேட்க விடாது. இப்போ நான் சொன்னது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு காரணமாக அமையும். சரி, எல்லாருமே அப்படி இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? வீழ்ந்தால் தோல்வியிலிருந்து எழக்கூடிய சக்தி மிக அதிகம் விருச்சிக ராசிக்கு. இந்த போராட்ட குணம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அதிகம். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. வாழ்க்கையில் இதை செஞ்சு முடிக்கணும், இவங்களை எதிர்த்து போராடணும், இவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துடும். ஆனால் முடிவு பண்ணணும், ஜெயிக்கணும், இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் முடிச்சிருவீங்க. எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. தோல்வியில் உடைந்து போகாத ராசி விருச்சிக ராசி. திட்டம் போடுறதுல மிகச்சிறந்தவர்கள். பல கற்பனை சக்தியை பயன்படுத்தி உங்கள் திட்டத்தில் உருவாக்கி அதை சக்ஸஸும் பண்ணுவீங்க. ரொம்ப அமைதியாக திட்டம் போடக்கூடியவர்கள். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் எதுனா ஆன்மீகம். நீங்கள் வேணால் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறீங்க, அல்லது கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க, இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அபரிதமான சிந்தனை, ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு வரும். அதை நிறைய டைம் நீங்கள் கவனிக்கலாம். எங்கே அமைதி இருக்கோ, எந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் புது புது ஐடியா வர்றத நீங்களே அதை பார்ப்பீங்க, கவனிப்பீங்க. ஒரு பிரச்சனை, துரோகம் உங்களுக்கு யாராவது பண்ணிட்டாங்க, உங்களை யாராவது எதிர்த்துட்டாங்க, உங்கள் பொருளை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமாக, எதிரியை விட பல மடங்கு அதிகமாக திருப்பி அடிப்பீங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் விட்டுட்டு ஒரு நேரத்தில் அவங்கள வீழ்த்துவீங்க பாருங்கள். அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எதிர்பாராமல் அடிப்பீங்க. அப்போ நிலை குலைஞ்சி போயிடுவாங்க. அதனால் யார்கிட்ட வச்சுட்டாலும் விருச்சிக ராசிக்கிட்ட மட்டும் வச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் அமைதியாக விட்டுட்டு திரும்பி அடிக்கிற அடி மிக பெருசாக இருக்கும். எல்லாரும் உடனுக்குடன் நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம், உடனுக்குடன் நமக்கு பதிலடி கொடுப்போம். அது கூட பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அமைதியாக இருக்கும்போது அடிக்கிற பாதிப்பு இருக்குல்ல, அது மிக பெருசு. அந்த மாதிரி தான் நீங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை அல்லது சூழ்நிலையை அல்லது தோல்வியை அனுபவமாக ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு கஷ்டமும், துன்பமும் நமக்கு ஒரு பாடமாக அதை நம்ம மாற்றிக்கிற அன்னைக்கு நம்ம ஜெயித்தோம். அதுலேயே நமக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும். எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்காமல் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் அதை நாம் படித்த பாடமாக
அந்தந்த விஷயத்தில் அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம். விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே போல் ரொம்ப தெளிவாக ஆழமாக ஆராயக்கூடிய சக்தி. எதையுமே யோசிக்காமல் செய்ய மாட்டீங்க. எல்லாமே இந்த செவ்வாய் தாங்க. செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுடைய சிந்தனை இருக்கும். இப்போ முன்னாடி சொன்னால நீங்கள் எதனால் வாழ்க்கையில் தோக்குறீங்க, பொருளாதாரத்தில் எதனால் வீழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா அது ஒரு காரணம். ஆனால் அது செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ இந்த விஷயமும் செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா ரகசியத்தை கடைபிடிப்பீங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. உண்மையை உரைக்க சொல்லுவீங்க. நியாயத்துக்கு தர்மத்துக்கு நேர்மையாக போராடக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ஒரு போட்டியாளனா நீங்கள் ஒருத்தவங்களை நினச்சிட்டீங்க, இவங்க தான் போட்டியாளன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு படி மேலே ஜெயிக்காமல் விடவே மாட்டீங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, தைரியமாக செயல்படுறது. விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள். அதனால தான் காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போடுகிற ஒரு காவலுக்கு இருக்கிற காவல் காக்கிற பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல அதனால தான் விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் அதிகமாக இருப்பீங்க. அதே போல் மருத்துவம், இந்த கத்தி வச்சு கிழிக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, தைரியமாக பண்ணக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு மிக சிறந்ததாக அமையும். ஆராய்ச்சி, எந்த பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அடிமுடி காணாமல் வெளில வரவே மாட்டீங்க. ஆராய்ச்சியை ரகசியமாக செய்து ரகசியங்களை வெளியில் கொண்டு வர்றதில் நீங்கள் கில்லாடி. அதே போல் எந்திரங்கள், மிஷினரி தொழிலில் நீங்கள் பெரிய வெற்றியை அடையலாம். மிஷினரி தொழிலாக தேர்ந்தெடுங்க. நிலம் வாங்கி விற்கிற தொழில், அப்புறம் உற்பத்தி தொழில், எது வேணாலும் புதுசாக நீங்கள் தயாரிக்கலாம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக தயாரிக்கிற அந்த தொழிலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அடுத்து பார்த்தோம்னா தொழிலை பற்றி பார்ப்போம். பணம் காசு நிறையா கொட்டும் தான், கோடீஸ்வரனாக ஆகலாம் தான். ஆனால் எப்படி ஆகலாம், பொருளாதாரம் எப்படி சரியாகும், என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதி. அப்போ எந்தெந்த தொழிலுக்கு தைரியம், வேகம், போராடக்கூடிய குணம், ஆற்றல் இதெல்லாம் இருக்கோ, ஒரு பாதுகாப்பு குணம், உயிரே கொடுத்தாலும் பாதுகாக்கிற குணம் இருக்கும். நம்பினவங்களுக்கு பாதுகாவலர்களாக வச்சுருக்காங்களா, பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாதுகாவலராக வச்சுருக்காங்களே, அந்த பாதுகாவலர்கள் விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் தான். அவ்வளவு தைரியமானவர்கள், தன்னம்பிக்கையானவர்கள், போராட்ட குணம் கொண்டவர்கள், நம்பினவங்களுக்கு உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, சூரியன் செவ்வாய் பகவான் இதில் உச்சமடைகிறார். ரொம்ப முக்கியமானது சூரியனையும் பார்க்கணும். அப்போ அரசியலில் மிகப்பெரிய சாதனையை உங்களால் செய்ய முடியும். பதவி, புகழ், அதிகாரம், தலைமை, அரசு வேலை, பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை அந்த சூரிய பகவானும் கொடுக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது, ஒரு அரசு வேலை கிடைக்கிறது மாதிரி இருக்குது, அரசு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது மாதிரி இருக்குன்னா உடனே அவாய்ட் பண்ணாதீங்க, உடனே பிடிச்சிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் உடனே இறங்கிடுங்க. அது மிக பிரம்மாண்டமாக உங்களை கொண்டு போய் விடும். அதோட உங்களுக்கு 10ஆம் வீடுங்கிறது சூரியன். அதனால தான் சொன்னேன், 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன். 10ஆம் வீட்டு அதிபதி சூரியனா தொழிலை சொல்லக்கூடியவர், மிகப்பெரிய பதவிக்கு தகுதியானவர்கள். நம்பர் 1 இடத்துல இருக்கணும். எங்கே இருந்தாலும் நம்பர் 1 இடத்துல இருக்கணும். தலைமை பதவியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அரசு வேலை அல்லது அரசு துறையாக இருந்தால் ரொம்ப பெரிய சாதனையை சாதிக்க முடியும். பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, குரு சொல்லக்கூடியது அறிவு, ஆலோசனை சொல்லி கொடுக்கிற தொழில், ஆலோசனை செஞ்சு ஒரு தொழிலை வேலையை முன்னேற்ற தொழில், பணம் அதிகமாக புழங்குற தொழில் வேலை, இந்த மாதிரியான வேலை தொழிலை நீங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த தொழிலுக்கு போனாலும் மிக முக்கியமாக ரொம்ப நீடிக்க மாட்டீங்க. டக்கு டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய ராசி அதிபதிக்கும் அந்த வேலைக்கும் செட்டே ஆகாது. 2-3 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் முதலாளியாக இருக்கணும், இல்லை அரசு துறையில் அரசு பதவியில் இருக்கணும், இராணுவம் இல்லை அந்த துறை சார்ந்த தொழில்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். அப்போ விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தொழில், யூனிஃபார்ம் போடக்கூடிய தொழில், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, செக்யூரிட்டி, விசாரணை துறை, இந்த மாதிரியான துறையில். இல்லைன்னா மருத்துவம், ஆராய்ச்சி. மருத்துவம் ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. ஆராய்ச்சி துறை சூப்பராக இருக்கும். அதே போல் நிலம், வீடு வாங்கி கட்டுறது, நிலம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி தொழில். இயந்திரங்களால் உற்பத்தி தொழில்,
அடுத்தது நிதி ஆதாரம், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட, நான் சொன்ன மாதிரி பேங்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி அல்லது வட்டிக்கு விடுற கம்பெனி, சீட்டு கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த அதிகாரம், அதில் பதவி உயர்வு, உங்களுடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். மிக முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோபமாக இருக்கிறது, ரகசியமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது, சந்தேகப்படுறது, ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காமல் அதில் இறங்கிடுறது. ஒரு வேலையோ தொழிலோ புதுசாக இருந்ததுன்னா அதில் இறங்கிடுவீங்க. முழுசாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. பழி வாங்குற குணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பழி வாங்குவீங்க. வேலை செய்கிறீங்க, மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க யாராவதுன்னா அவங்கள பழி வாங்குவீங்க. இந்த சின்ன விஷயங்கள் என்ன ஆகும்னா அது பெரிய பெரிய பிரச்சனையை வளர்த்து உங்களுக்கு பெரிய எதிரியை உருவாக்கிடும். ஒரு வேலை மட்டும் இல்லை, ஒரு தொழிலில், ஒரு உறவுகள்கிட்ட அல்லது பொருளாதார ரீதியாக எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்க்குறீங்க, அடுத்தவர்களை கண்டுக்காமல் இருக்கீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை நீங்கள் நேர்மையாக செய்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. தொழிலே நஷ்டமானாலும் அதை குறைச்சிங்க. கடன் வாங்கி ஆடம்பரமாக முதலீடு போடுறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்திங்க. உங்களை நீங்களே ஒரு ஹீரோவாக பார்க்குற காலம் இது. நீங்கள் எவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சாலும் சரி, விழுந்தவன் மீண்டும் எழுந்தால் தான் வீரன், இல்லைன்னா வாழறதுக்கு தகுதியாக இல்லாதவன். அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. இந்த காலத்தில் நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க. நீங்கள் வேணால் எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இறைவன் முருகப்பெருமான் உங்களை கண்டிப்பாக தூக்கி விடுவார். எதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அமையணும் அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற சில குணங்களை சரி பண்ணிக்கிட்டு ஆன்மீக பாதையில் மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் எதையோ பேசுகிறோம், எதையோ செய்கிறோம். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது சில பேர் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தொடர்ந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உணர்வு ரீதியாக புரிய வேண்டிய விஷயங்கள். இந்த ஆன்மீகம், கடவுளை வணங்கிறது, கடவுளை புரிஞ்சிக்கிறது, அந்த பிரபஞ்ச சக்தியை அடையிறது, இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய புரிதல் வேணும். ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடுவீங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பண்ணுவீங்க. ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், சிந்தனை நல்லா இருக்கும். அதனால் ஆன்மீக பயணத்தில் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பயணம் செய்யுங்க. ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் பெருமானை திருச்செந்தூர் போகலாம், பழனிக்கு போகலாம், சிவபெருமானை வணங்குங்க, கால பைரவரை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வணங்கலாம், சூரிய பகவானை வணங்குங்க, குலதெய்வத்தை கைவிடாதீங்க, வணங்குங்க. மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடும். அப்போ தான் தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும். அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் முதன்மை இடம் கிடைக்கும் இந்த சூரிய பகவான் வழிபாடு. அதே போல் முருகன் வழிபாடு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு அது முருகன் வழிபாடு. அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது வீழ்ச்சிக்கான காரணம் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் சீக்கிரம் தோற்ற மாட்டீங்க. அவ்வளவு சாதாரண உங்கள் தோல்வியை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்படியே உங்கள் மனசுக்குள்ளார தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமைதியாக ரகசியமாக இருந்து சரியான நேரத்தில் திருப்பி அடித்து வெற்றி கொடியை நாட்டக்கூடிய அத்தனை தகுதியும் விருச்சிக ராசிக்கு உண்டு. அதாவது கோப கட்டுப்பாடு, தெளிவான முடிவு, கடின உழைப்பு, தெய்வ அருள், இந்த நாள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பணயோகம் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கிங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி? இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? அவன் இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்த சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதையே தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே,
தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும். அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும். நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது. உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம் இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது. முன் ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க? இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும். ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு பிடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால், தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சமடைங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை
காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1 2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்ணுன்னு போயிட்டு 27 திங்கட்கிழமை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும், பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகை முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.